வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ பேட்டரி சார்ஜர். இப்போ எல்லாமே கம்ப்ளீட்டாக சோலார் பேஸ்டு சோலார் சிஸ்டம் தான் நமக்கு ரொம்ப ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு மீடியா. சோலார் பேனலில் டிஃப்ரெண்ட் டைப் இருக்குது, டிஃப்ரெண்ட் வாட்ஸ் இருக்குது. உங்களுக்கு தெரியும், சோலார் பேனல் மூலிமா வரக்கூடிய டிசி வோல்ட்டை நாம் ஒரு பேட்டரிக்கு சார்ஜ் பண்ணலாம். பேட்டரி சார்ஜ் பண்ணும்போது இதுக்கு ரெண்டுக்கு இடையில் ஒரு சோலார் சார்ஜர் கண்ட்ரோலர் இருக்குது. இந்த சோலார் சார்ஜர் கண்ட்ரோலில் ரெண்டு டைப் இருக்குது. இப்போ அது முக்கியம் இல்லை. கண்ட்ரோலுடைய ஒர்க்கு என்னென்னா, வேரியபிளாக வரக்கூடிய சோலார் எனர்ஜி டிசி வோல்ட்டை ஒழுங்குபடுத்தி ஒரு 12 வோல்ட் அல்லது 24 வோல்ட், நீங்கள் என்ன கண்ட்ரோலர் என்ன பேனல் யூஸ் பண்ணீங்களோ அதை பொறுத்து. ஒரு வேளை 12 வோல்ட் பேட்டரி சார்ஜ் பண்ணுறதா இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சோலார் சார்ஜர் கண்ட்ரோல் வச்சுருக்கணும். 24 வோல்ட் பேட்டரியாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி சோலார் சார்ஜர் கண்ட்ரோல் வச்சுருக்கணும். அது மட்டும் இல்லை, எத்தனை ஆம்பியர் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் ப்ரீவியஸ் வீடியோஸ் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம். வாய்ப்பு இருக்கும்போது மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு சொல்கிறேன். சரி, இப்போ நமக்கு பேட்டரி முக்கியம். பேட்டரியோட அப்ளிகேஷன் அப்படின்னு எடுத்துட்டால் நிறைய டைப் ஆஃப் பேட்டரி இருக்குது. நிறைய டைப் ஆஃப் பேட்டரியில் லெட் ஆசிட் பேட்டரி மார்க்கெட்டில் விலை கம்மி. அதனால் இது லெட் ஆசிட் பேட்டரி வித் டியூப்லர் வாங்குகிறாங்க. நிறைய அப்ளிகேஷன் ஸ்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அந்த லெட் ஆசிட் பேட்டரியை சார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல பெஸ்ட் யூனிட் இம்போர்ட்டட் சைனீஸ் மேக். குயிக்காக சார்ஜ் பண்ணணும். மார்க்கெட்டில் எத்தனையோ சார்ஜர் இருக்குது. நமக்கு தெரியும், சார்ஜர்னால் சிம்பிள் அவ்வளோதான். டிசி சோர்ஸ் கொடுத்தா பேட்டரி சார்ஜ் ஆகும். பட்டு பேட்டரி ஃபுல்லாக எம்டியாக இருக்குமா, ஆஃப் இருக்குமா, எவ்வளோ பெர்சன்டேஜ் அப்படிங்கலாம் வேணும். அதெல்லாம் நமக்கு எதுவுமே தெரியாது. ஸோ இது கம்ப்ளீட்டாக மானிட்டர் பண்ணும். இது மைக்ரோ கண்ட்ரோலர் பேஸ்டு ஒரு சார்ஜிங் சர்க்கியூட். இதனுடைய ஆம்பியர் 10 ஆம்பியர். 10 ஆம்பியர்னால் பாருங்களேன், ஹெவி. இந்த மாதிரி ஆம்பியர் இருந்தால் தான் இந்த லெட் ஆசிட் பேட்டரி குயிக்காக சார்ஜ் பண்ண முடியும். அப்போ லெட் ஆசிட் பேட்டரியை சார்ஜ் பண்ணால் லெட் ஆசிட் பேட்டரியில் 6 வோல்ட் பேட்டரி இருக்குது, 12 வோல்ட் பேட்டரி இருக்குது, 24 வோல்ட் பேட்டரி இருக்குது. ஸோ இதுக்கு காம்பபிலிட்டி இருக்கிற மாதிரி சார்ஜர் இருக்கணும். அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த சார்ஜர் பார்த்துட்ருக்கீங்க. ஓகேவா? இந்த சார்ஜரில் என்ன இருக்குது பார்க்கலாம். இதில் 10 ஆம்பியர் இருக்குது, 20 ஆம்பியர் இருக்குது. உங்களுக்கு ரிக்யர்மெண்ட் எப்படி இருக்கோ அதை பொறுத்து. சப்போஸ் 220 ஆம்பியர் இருக்கக்கூடிய ஒரு லெட் ஆசிட் பேட்டரி வச்சுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது இந்த 20 ஆம்பியர் இது இருக்கு இல்லையா, இது யூஸ் பண்ணலாம். நார்மலாக இருக்குது ஒரு 40 ஆம்பியர் 80 ஆம்பியர் இருக்கக்கூடிய பேட்டரியாக இருந்ததுன்னா அதுக்கு இந்த 10 ஆம்பியர் போதும், குயிக்காக சார்ஜ் ஆயிரும். இதில் டிஜிட்டல் டிஸ்பிளே இருக்குது. நம்மளை சார்ஜ் ஃபுல்லாகிருச்சா இல்லையான்னு பார்த்துக்கலாம். ஓகே, சரி. இப்போது ஜஸ்ட் ஒரு அன்பாக்சிங், நம்ம உள்ள என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு யூனிட் இருக்கும். பாருங்கள், ஓப்பன் பண்ணலாமா? இந்த யூனிட்டில் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு பேம்ப்லெட் இருக்குது, ஆப்ரேட்டிங் மேனுவல் இருக்குது, இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்னு கூட சொல்லலாம். ஓகேவா? இது இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ண முடியும், இல்லை இன்ஸ்ட்ரக்ஷனை முதல்ல படித்து தெரிஞ்சுக்குங்க. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் கனெக்ஷன்லாம் பண்ணலாம். 2 crocodile கிளிப் இருக்குது. இந்த crocodile கிளிப் 2 பேட்டரி பாருங்கள், பேட்டரிக்கு கொடுக்கறதுக்காக கொடுத்துருக்கு. இது ஏசி மெயின்ஸ் கார்டு. இது யூஸ்ஃபுல்லாக தெரியும். நீங்கள் ஏசி மெயின்ஸ் கார்டு உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 110 வோல்ட் ஏசியிலிருந்து 220 வோல்ட் ஏசி வரைக்குமே இது ஒர்க் பண்ணும். அந்தளவுக்கு அதில் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா லைக் திஸ். இது டிஸ்பிளே. இந்த இடத்துல 6 வோல்ட் பேட்டரியா 12 வோல்ட் பேட்டரியா அப்படின்னு ஒரு செலக்டர் இருக்குது. இதை செலக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் 6 வோல்ட் பேட்டரியாக இருந்தால் சுவிட்ச் இங்கே தள்ளிக்கலாம், 12 வோல்ட்னா இங்கே தள்ளிக்கலாம். ஆட்டோ பொசிஷனில் வச்சிடலாம். அது ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஏறிக்கும். இல்லை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வேணும் அப்படின்னா ஃபாஸ்ட் தள்ளி விட்டுக்கலாம். எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த இடத்துல டிஜிட்டல் டிஸ்பிளேவில் அது தெரியும். இது சம்மந்தமாக ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி, அதில் பாருங்கள். இந்த இடத்துல ஒரு ஃபேன் இருக்கும். இந்த யூனிட் ஒர்க் பண்ணும்பொழுது சப்போஸ் 45 டிகிரிக்கு மேலே ஹீட் ஆச்சுன்னா இந்த ஃபேன் ஒர்க் பண்ண நினச்சிரும் ஆட்டோமேட்டிக்காக. மறுபடியும் கூல் டவுன் ஆச்சுன்னு வச்சுங்களேன், உடனே ஃபேன் வந்து கட் ஆஃப் ஆயிரும். ஸோ அந்தளவுக்கு இதில் சென்சிட்டிவ் இருக்குது. இதுக்கு முன்னாடி பேட்டரி சார்ஜிங்கில் அப்படி எதுவுமே வரல. ஓகே, ஸோ குயிக்காக சார்ஜ் ஆகணும்னா இந்த யூனிட் பெஸ்ட். சில பேர் கேட்குறாங்க, இது வந்து லெட் ஆசிட் பேட்டரி வச்சுட்டு வேறு லித்தியம் பேட்டரி, பெரிஸ்மேட்டிக் பேட்டரி வேறு ஏதாவது கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டால், பொதுவாக சார்ஜிங் சர்க்யூட் காமன் தான், பட் அதில் லிமிட் இருக்கும். இப்போ லெட் ஆசிட் பேட்டரி அப்படின்னு சொன்னால் மேக்ஸிமம் ஃபுல் அப்படின்னா 12 வோல்ட் பேட்டரிக்கு 14.4 வோல்ட் இருக்கணும். 6 வோல்ட் பேட்டரியாக இருந்தால் 7.2 வோல்ட் இருக்கணும். ஃப்ளோட்டிங் சார்ஜிங் வோல்டேஜ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கேட்டால், ஒரு 12 வோல்ட் பேட்டரினா 13.7 இருக்கும். சப்போஸ் 24 வோல்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா சார்ஜ் ஃபுல் மேக்ஸிமம் அப்படின்னா 28.8 வோல்ட் இருக்கணும். அதனுடைய ஃப்ளோட்டிங் சார்ஜிங் வோல்ட் வந்து உங்களுக்கு 27.4 இருக்கணும். ஸோ 6 வோல்ட் பேட்டரி, 12 வோல்ட் பேட்டரி, 24 வோல்ட் பேட்டரியை குயிக்காக சார்ஜ் பண்ணால் ஒரு குயிக் சார்ஜர் இது வந்து பெஸ்ட் யூனிட். ஓகே, தேவைப்படுறவங்க நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணலாம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ், எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் தமிழ் சேனலுடைய நோக்கம் ஒவ்வொரு வியூவர்ஸும் குவாலிஃபைடு என்ஜினியராக வரணும், வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. இப்போ இந்த டேட்டா கொடுக்குறேன்னு வச்சுங்களேன், இந்த டேட்டா வந்து உலகம் பூரா போகக்கூடிய டேட்டா. யார் யாரெல்லாம் எலக்ட்ரானிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இந்த டேட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது, இப்படி ஒரு யூனிட் இருக்கிறதே தெரியாது. நீங்கள் நார்மலாக ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு ஸ்டெப் டவுன் பண்ணி டிசியாக மாற்றி பேட்டரி கூட சார்ஜ் பண்ணலாம். ஆனால் அந்த பேட்ரி என்ன ஆகுன்னா நாளாக உப்ப ஆரம்பிச்சிடும், பல்ஜ் ஆயிரும், சில நேரத்தில் வெடிச்சிரும், ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும், மறுபடியும் டூரபிலிட்டி இல்லாமல் போயிடும், அதனுடைய ஏஜ் அதை இழந்துடும். ஸோ இதெல்லாம் இல்லாமல் நார்மலாக சார்ஜ் பண்ணணும், நமக்கு சில இன்ஸ்ட்ருமெண்டெல்லாம் தேவை. அதில் ஒன் ஆஃப் த சார்ஜர். ஸோ எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஆன்லைன் ட்ரைனிங்கினுடைய நோக்கம் எல்லோரும் எலக்ட்ரானிக்ஸ் பற்றிய நாலேஜை அடையணும். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங்கின் தமிழ் மூலிமா கொடுக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே ஒரு குவாலிஃபைடு என்ஜினியரை உருவாக்கும் நம்பிக்கை இருக்குது. நீங்களும் மாற முடியும். விருப்பம் உள்ளவங்க ஆன்லைன் ட்ரைனிங்கில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ், எதுவுமே எலக்ட்ரானிக்ஸே சுத்தமாக தெரியாதவங்க கூட அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணலாம். ஆர்வம் இருக்கணும், படிப்பு இல்லாட்டியும் பரவாயில்ல, படிப்பு இருந்தால் நல்லது. பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2 சிஆர்டி டிவி, செல்ஃபோன் ட்ரைனிங், எல்சிடி எல்இடி டிவி, 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், யூபிஎஸ், இன்வெர்ட்டர், எமர்ஜென்சி லைட்டு, டிஃப்ரெண்ட் கோர்சஸ் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. ஓகேங்களா? விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த யூனிட் வேணுங்கிறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு கிடைக்கும். சரி, இப்போ பார்த்தோம்ல, இதில் டீட்டெயில்ஸ் அந்த பாக்ஸ்லேயே கொடுத்துருக்கும். அந்த பாக்ஸ்லேயே உங்களுக்கு கனெக்டிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கும். பாருங்களேன், இது அந்த யூனிட்டு மெயின்ஸ் கார்டு நேராக இந்த பாக்ஸு கொடுத்துரும். அவுட்புட் டு பேட்ரி. ரொம்ப சிம்பிள் கனெக்ஷன் தான். முன்னாடி மானிட்டரில் டிஸ்பிளே இருக்கும். பவர் ஆன் பண்ணணுன்னு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ளே அந்த பேட்டரி சார்ஜ் ஆயிரும். ஸோ பேட்டரியோட அப்ளிகேஷன் இல்லாத இடமே இல்லை. ஓகேங்களா? ஸோ எல்லா அப்ளிகேஷனுமே லெட் ஆசிட் பொறுத்த வரைக்கும் யூஸ் பண்ணலாம். லித்தியம் பெரோபாஸ்பேட்டோ லித்தியம்னு சொல்லி இதுக்கு ரெக்கமெண்டபிள் அல்ல. இருந்தாலும் சில பேர் என்ன பண்ணுறாங்க, வேறு சான்சஸ் இல்லாதனால அதை யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அதுக்குள்ளே உங்களுக்கு பிஎம்எஸ் இருக்கும், அதனால் அது மேனேஜ் பண்ணிக்கும். ஓகே, சரி, தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. 2 இருக்குது யூனிட். 10 ஆம்பியர் கரண்ட்டில் சார்ஜ் ஆகக்கூடியது ஒரு யூனிட், 20 ஆம்பியரில் சார்ஜ் ஆகக்கூடிய யூனிட் ஒன்று இருக்குது. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்ட், இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.